ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், யூடியூப்பில் போய்ட்டு கனிமேக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னாலும் ஓகே, கனிமேக்ஸ் அப்படின்னாலும் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் சப்ஸ்கிரைப் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் ஆல் அப்படின்றத கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்தா மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வரும். 1லேருந்து 12th வரைக்கும் ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், டீச்சர்ஸுக்கு தேவையான நோட்ஸ், ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அல்ஜிப்ராவோட பேசிக் கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம். இந்த ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் சரியா சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல மேத்ஸையும் மெடிசனையும் கனெக்ட் பண்ணாரு. அதுலயும் ஆமா சொல்றது கரெக்டா. அது இந்த கணக்கு தெரிஞ்சாதான் நிறைய விஷயங்களை நம்ம வந்து சரியா செய்ய முடியுது. நீங்க நம்ம குழந்தைகளுக்கு இப்ப கனி சாருடைய இந்த யூடியூப் நிறைய கணிதங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு இருக்கு. அதெல்லாம் பார்க்க சொல்லுங்க. எப்ப அவங்களால முடியுமோ கண்டிப்பா சார். நீங்க அங்க நம்ம நாங்களும் தமிழ் மீடியம் தான் படிச்சோம். அப்பெல்லாம் வந்து இயற்கணிதம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க, தான் சொல்லுவாங்க. இப்பதான் கொஞ்சம் இப்ப வந்து எல்லாமே கட்டாயம் தமிழ்ல நீங்க கட்டாயம் தமிழ்ல சொல்லணும்ன்றனால எல்லாமே அப்படிதான் சொல்லி தராங்க. சார் சொல்லுங்க. நீங்க ஜூம் மீட்டிங்கிறதுனால அவ்வளவு தைரியமா வாத்தியார்ட்ட புரியலன்னு கேக்குறீங்க. கிளாஸ்ல கேட்டீங்கன்னா தலையில பெறப்பட்டு விழுந்துரும். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு அருமையான ஜூம் மீட்டிங் மாணவ மாணவிகளுக்காக. ஏன்னா நிறைய பேருக்கு கணிதம் அப்படிங்கிறது, நான் உள்பட பலருக்கு அது புரியாதனால, தெரியாதனால, அது மேல ஒரு லைஃப் இல்லாதனால அது ஒரு வேப்பங்காயா கசக்கக்கூடிய நிலை. இன்னைக்கு கிராமப்புற பள்ளிகள்ல குழந்தைகளுக்கு உனக்கு எந்த சப்ஜெக்ட் வராதுன்னு கேட்டா ஆங்கிலம் சொல்லும். இந்த கணிதத்துக்கு ஒழுங்கான ஒரு ஆசிரியர் கிடைத்தால் மிக சிறப்பான ஒரு பாடம் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்து. ஏன்னா கணிதமும் அறிவியலும் தெரியாமல் மனிதர்கள் வந்து மேல அவங்க நினைத்த நிலைக்கு வர்றதுங்கிறது மிக சிரமமான காரியம். அந்த வகையில் இன்றைக்கு திருக்குமரேச கனி அப்படின்னு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கணித ஆசிரியர். அவர் ஒரு தன்னார்வலராகவே அவர் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் ஃபாலோ பண்றதா சொன்னார். எங்க ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. யூடியூப்ல சார், பாலு சார், யூடியூப்ல ஃபாலோ பண்றேன். ஆமா ஆமா சார். விஜய் சார் அவரை கொஞ்சம் இது போட்டுங்க சார், கோஹோஸ்ட். அவரோட பேர் கோபிநாத் இருக்கு. பேசுங்க, நீங்க பேசுங்க. சாரி. திருக்குமரேச கனி அவங்க அப்பா பாருங்க, ஆரம்பத்திலே தம்முடைய பையனை யாராவது அவமரியாதையா மரியாதை இல்லாம பேசக்கூடாதுங்கிறதுக்காக இந்த திருங்கிறத முதல்ல வச்சுட்டாரு. எனக்கு கனிய நான் எனக்கு சின்ன பையன்ல இருந்து எனக்கு தெரியும். அதனால அவன் இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில ஒரு அரசு பள்ளியில அவர் பத்திரிகை உலகத்துல எல்லாம் இருந்து, மாலை முரசு, தினகரன், இந்த மீடியாவில எல்லாம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு ஆசிரியரா, அரசு பள்ளியினுடைய ஆசிரியரா போயிருக்கார். ரொம்ப அருமையான ஒரு மனிதர். அதான் அவர் நல்ல ஆசிரியராங்கிறத இன்றைக்கு இப்ப ப்ரூவ் பண்ணுவாரு. நீங்க தான் சொல்லணும். நன்றி. ஓகே சார். அனைவருக்கும் குட் ஈவினிங். எல்லாருக்குமே வணக்கம். நான் இப்ப கிளாஸ் நேற்று எல்லாமே நம்ம மேக்ஸ்ல பத்தி பேசிக் எல்லாமே நம்ம நேற்று பார்த்தோம். இன்னைக்கு வந்து அந்த பேசிக்ல இருந்து அல்ஜிப்ரா பத்தி நம்ம பார்க்க போறோம். அல்ஜிப்ரா அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அது இயற்கணிதம். கணிதத்தின் ஒரு முக்கியமான பிரிவு இயற்கணிதம். வந்து நம்ம லைஃபோட ஒன்று இருக்குது. இன்னைக்கு கடையில போறோம், ஒரு ஜாமான் வாங்குறோம், அதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கணக்கு வந்து நமக்கு ரொம்ப ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுல்ல சார்? ஓகே சார். கணிதத்தின் ஒரு முக்கியமான பிரிவு ஆகும். அதாவது எண் கோட்பாடு, வடிவியல், பகுவியல் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது தான் நமக்கு இயற்கணிதம். எண் கோட்பாடு அப்படின்னா நம்ம நம்பர்ஸ் எல்லாம் எழுதுறோம். நம்பர்ஸ் எப்படி எழுத்தால எழுதுறோம், எண்ணால எழுதுறோம், அதையெல்லாம் பயன்படக்கூடியது. அதே மாதிரி வடிவியல், இப்போ புதுசா ஒரு சாஃப்ட்வேர் கூட பயன்படுத்தி இருக்கிறாங்க, ஜியோஜிப்ரா அப்படின்ட்டு. அந்த ஜியோஜிப்ரா அப்படின்னா வடிவியல், ஜாமெட்ரியும் அல்ஜிப்ராவும் சேர்ந்ததுதான் நமக்கு ஜியோஜிப்ரா. அதை பயன்படுத்தினோம்னா மேக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 60-70% சம் நம்மளாவே கிரியேட் பண்ணிக்கலாம், நம்மளாவே செஞ்சுக்கலாம். அதையும் நம்ம ஒரு நாள் கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம் எப்படின்ட்டு. அதே மாதிரி பகுவியல், வடிவியல் எல்லாத்திலையுமே உள்ளடக்கியது தான் நமக்கு இயற்கணிதம்.
இயற்கணிதம் என்பது கணித வடிவங்களை பற்றியும் அவற்றை ஆளும் விதிகளை பற்றியும் படிப்பது. இப்ப நம்ம சயின்ஸ்ல கூட ஒரு அப்ராக்சிமேட்டா தான் நம்ம சொல்லுவோம். ஆனா மேக்ஸை பொறுத்த அளவுக்கு கரெக்ட் இதுதான் அப்படின்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். அந்த ப்ரூவ் பண்றதுதான் இயற்கணிதத்தை வச்சுதான் நம்ம ப்ரூவ் பண்றது. இயற்கணிதத்துல வரக்கூடிய 90 சம்மளை வந்து நம்மளே கணக்கு செஞ்சுட்டு கரெக்டா இது தவறு தான் நம்ம பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல தவறு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துலயுமே செக் பண்ணதுக்கு பயன்படக்கூடியதுதான் இயற்கணிதம். இயற்கணிதம் தெரிஞ்சுக்கிட்டனாலே நமக்கு எல்லா சம்ஸுக்குமே நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆன்சரை செக் பண்றதுக்கு எல்லாமே பயன்படுது இயற்கணிதத்துல உள்ள கோட்பாடுகள் தான். அடுத்தல கணிதம், அறிவியல், பொறியியல் மட்டுமல்லாமல் மருத்துவம், பொருளியல் போன்ற ஆய்வுகள் எல்லாத்துக்குமே நமக்கு இயற்கணிதம் தான் அத்தியாவசியமா பயன்படுகிறது. மருத்துவத்துறையில கூட ஒருத்தங்க டெத் ஆயிட்டாங்க, ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நோய் அட்டாக் ஆயிருக்கு, அது எவ்வளவு தூரம் அட்டாக் ஆயிருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்துறது இயற்கணிதத்துல உள்ள ஃபார்முலா சூத்திரங்களை பயன்படுத்தி தான் நம்ம எல்லாமே பயன்படுத்துறோம். இயற்கணிதம் எண்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு கணிப்பிடும் எண்கணிதத்திற்கு அடுத்த படியாகும். இயற்கணிதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம எண்களை வச்சுதான் எழுதியிருக்கோம். இப்ப 10 பந்துகள் இருக்குன்னா பந்து பிளஸ் பந்து பிளஸ் பந்து அப்படிதான் நம்ம எண்கணிதம். அப்படி 10 டைம் பந்து பந்து பந்துன்னு நம்ம சொல்றோம். ஆனா இயற்கணிதங்கள்ல வந்து எண்களை வந்து நம்ம பயன்படுத்துறோம். பந்து அப்படின்னா நம்பர்ஸ் 10 அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். அதுதான் இயற்கணிதத்துக்கும் எண்கணிதத்துக்கும் உள்ள வித்தியாசம். எண்கணிதம்னா அப்படியே வேர்டிங்ல எழுதக்கூடியதான் நம்ம எண்கணிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். முதலில் கணிதத்தில் எண்கணிதமே கற்பிக்கப்பட்டு வந்தது. சார் இத இயற்கணிதத்தை கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் கொஞ்சம் சொல்லிருங்க. இயற்கணிதம்னா என்ன, எண் கணிதம்னா என்னன்னு இங்கிலீஷ்லயும் கொஞ்சம் சொல்லிருங்க. ஏன்னா எங்களுக்கு புரியல, புரியும், எங்களுக்கு புரியாது. ஓகே சார், கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லி தமிழ்ல சொல்லிருங்க, அவ்வளவுதான். அதான் வேற ஒண்ணு. ஓகே சார். அல்ஜிப்ரா தான் இயற்கணிதம் அப்படிங்கிறது. அல்ஜிப்ரா. எண்கணிதம் வந்து அல்ஜிப்ராவில நம்பர்ஸ்ல ஆரம்பிக்கக்கூடியது. நம்பர்ஸ் அல்ஜிப்ரான்னு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருந்தாங்க. எண் கணிதம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இயற்கணிதம் அப்படிங்கிறது அல்ஜிப்ரா. ஃபர்ஸ்ட் வந்து முதலில் மேக்ஸ்ல எடுத்தாலே எண் கணிதம், அதாவது நம்பர்ஸ் அல்ஜிப்ரா நம்ம சொல்லுவோம், மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா, அதுக்கு மாடர்ன் அல்ஜிப்ரா, இதே மாதிரி நிறைய நம்ம இப்ப அந்த அல்ஜிப்ராவில இருந்துதான் மேக்ஸ், அந்த லீனியர் அல்ஜிப்ரா, அதே மாதிரி நிறைய பிரிவுகள் வந்து அல்ஜிப்ரா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியே கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. எண்கணிதம் மற்றும் இயற்கணிதம் இரண்டுக்கும் முக்கிய வேறுபாடு இருக்குது. ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்குது. இயற்கணிதத்தில் கையாளப்படுவது மாறிகள், அதாவது வேரியபிள், அது மாதிரி பொது வடிவத்திற்கான எண்களுக்கு வந்து மாறிகள் அப்படின்னு நம்ம சொல்லுதோம். மாறிகள் அப்படின்னா மாறிக்கிட்டே வரக்கூடியது. இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் மாறிகள் அப்படின்னு சொல்றோம். மாறிலி அப்படின்னா கான்ஸ்டண்டா இருக்கக்கூடியதுதான் மாறிலிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை வந்து இப்போ அல்ஜிப்ராவில பயன்படுத்துறோம். ஆனா இதுக்கு முன்னாடி பயன்படுத்தும் போது வெறும் வேர்டிங்ல மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதை வந்து நமக்கு அல்ஜிப்ராவில கொண்டு வரும்போது நிறைய சம்ஸ்கள் பயன்படக்கூடியது. பெரிய பெரிய கணக்குகளுக்கு எல்லாம் வரும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா பயன்படுத்தினா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுதோம். ஒரு தந்தையின் வயதை போல் மகனின் வயதை போல் தந்தையின் வயது 2 மடங்கு, தந்தையின் வயதை போல் அவங்க தாத்தாவின் வயது 3 மடங்கு, அந்த மாதிரிலாம் சம்ஸ் நிறைய நமக்கு வரும். அப்ப அந்த மாதிரி சம்ஸ்களுக்கெல்லாம் நம்ம லெட் எக்ஸ், மகனின் வயது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம், தந்தையின் வயது ஒய் அப்படின்னு எடுத்துக்கிடுறோம். அந்த மாதிரி பெரிய பெரிய சம்மெல்லாம் ஈஸியா நமக்கு ஷார்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு வந்து அல்ஜிப்ரா தான் நமக்கு ரொம்ப பயன்படுகிறது. அதே மாதிரி மாறிகளை உபயோகித்து நுண்மயமாக அப்டிராக்ட் சிந்தித்து செயல்படும் கணிப்புகளை அடிப்படையாக இயற்கணிதம் கொண்டுள்ளது. அதாவது ஒரு அப்டிராக்ட் இருந்தாதான் நம்ம எதையுமே ஈஸியா நம்ம ஒரு கடைக்கு போய் நம்ம ஒரு ஜாமா வாங்க போனா கூட என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு நம்ம எழுதிட்டு போனாதான் கடையில போன உடனே நம்ம வாங்கிட்டு வர முடியும். அதே மாதிரி ஒரு அப்டிராக்ட் வந்து நமக்கு பண்ணக்கூடியது எல்லாமே அல்ஜிப்ராவில தான். அது எக்ஸ் தனி, ஒய் தனி, அது நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம் எப்படிலாம் நம்ம அதை பயன்படுத்துறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல எல்லாம் எடுத்துக்கிட்டா 0 1 தான் வருது. வெறும் பைனரி நம்பர் 2 வச்சுதான் எல்லா ப்ரோக்ராமும் நமக்கு பண்றாங்க கம்ப்யூட்டர்ல. அதுக்கும் பேசிக்கா பார்த்தா மேக்ஸ் அல்ஜிப்ராவில இருந்துதான் அது எல்லாமே நம்ம பிரிச்சு எடுக்கிறது. 0 1 அது எத்தனை அடிமானங்கள்ல பிரிக்கிறது, அது எல்லாமே நமக்கு மேக்ஸோட அல்ஜிப்ராவில உள்ளதுதான். அது மாதிரி எண்கணிதத்தில் எண்கள் மற்றும் அவற்றை கொண்டு செய்யப்படும் அடிப்படை செயல்கள் விவரிக்கப்படுகின்றன. அப்ப ஏற்கனவே எண்கணிதத்துல வந்து நம்பர்ஸ், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்பர்ஸை மட்டும்தான் அவங்க எண்கணிதத்துல வந்து பயன்படுத்தினாங்க. அவற்றை கொண்டு செய்யப்படும்
அடிப்படை செயல்கள் மட்டும்தான் பண்ணாங்க. ஆனா நமக்கு இப்ப அல்ஜிப்ராவில் வரும்போது அதிகமா நமக்கு XY போன்ற மாறிலிகள், இயற்கணிதத்தில் எண்களுக்கு பதிலாக XY போன்ற மாறிலிகளும் A, B போன்ற மாறிலிகளும் பயன்படுத்தப்பட்டு கணித செயல்களை மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது எண் கணிதத்துல பார்த்தோம்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மேக்ஸ் புக் எல்லாம் பார்த்தோம்னா வெறும் எண் கணிதத்துல மேக்சிமம் நம்பர்ஸ்ல தான் எல்லாமே கொடுத்து 3 அப்படின்னா 3 பந்து அந்த மாதிரி வேடிங்ல தான் கொடுத்துருவோம். ஆனா இப்ப வர வர அந்த பந்து அப்படிங்கிற இல்லாட்டி எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். திரும்ப திரும்ப அந்த பயன்படுத்துறதுக்கு பதில் எக்ஸ் எத்தனை இடத்துல மாறி மாறி வருது, அதுக்கு எல்லாமே நம்ம மாறிலிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் அதுக்கு எக்ஸ் ஒய் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா பெரிய சம்மை வந்து நம்ம ஈஸியா நம்ம ரிடக்ஷன் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இயற்கணிதம் மென்மேலும் உயர்நிலைக்கு இது விரிவடைந்து பல்வேறு பெயர்களில் பிரிந்து செல்கின்றன. இதுதான் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்டே நம்ம சொன்னதுதான். எண் கணிதம் அப்படின்னு ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட், அப்புறமா அல்ஜிப்ரா அப்படின்னு வந்தது, அப்புறமா மாடர்ன் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா, மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா. எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா அல்ஜிப்ரா தான் பேசிக்கா இருக்கு. எப்படி நம்ம நேத்து பேசிக்கா வந்து நம்பர்ஸ் பார்த்தோம், அந்த நம்பர்ஸுக்கு அடுத்த படிநிலையில வரக்கூடியது எல்லாமே பார்த்தோம்னா அல்ஜிப்ரா தான். அல்ஜிப்ராவிலேயே நமக்கு நம்பர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் எண்களை பத்தி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அல்ஜிப்ராவிலையும் சம் வந்து போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா அந்த அல்ஜிப்ராவில் வந்து நம்ம இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட் வந்து நமக்கு என்னன்னு தெரியணும். இன்னைக்கு பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட் அல்ஜிப்ரா எப்பா அது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, இதை ஒதுக்கிடலாம், இப்படிதான் நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அல்ஜிப்ரா மாதிரி ஈஸியானது வந்து எதுவுமே கிடையாது. பட் ஏன்னா அதுல உள்ள கான்செப்ட் அவங்க தெரிஞ்சுக்கிடாம இருக்கிறதுனாலதான் அல்ஜிப்ரானாலே கஷ்டம் அப்படின்னு மக்கள் வந்து நினைக்கிறாங்க. ஆனா அந்த அல்ஜிப்ரா அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. அந்த ரெண்டு கான்செப்ட் தான். ஒண்ணு பேசிக்கா இருக்குது, அப்ப அது எக்ஸ். அதே மாதிரி மாறாம இருக்கக்கூடியது வந்து மாறிலி, அதாவது கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பயன்படுத்திக்கிறோம். அந்த வேரியபிளா இருந்துச்சுன்னா எக்ஸ் ஒய் எத்தனை வேரியபிள் வேணாலும் வரலாம், எக்ஸ் ஒய் இசட் எத்தனைனாலும். ஆனா அது வந்து ஒவ்வொரு சம்முக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி வரும். பட் கான்ஸ்டன்ட் வந்து எந்த காலத்திலுமே அது வந்து மாறாது. அதனாலதான் அதை மாறிலி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இதுல அல்ஜிப்ராவில பேசிக்கா என்னென்னலாம் இருக்குது, எப்படி வேரியபிள்ஸ்னா என்னது, ஈக்குவேஷன்ஸ்னா என்னது, எக்ஸ்பிரஷன்னா என்னது, அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போறோம். அந்த பேசிக்கா உள்ளதெல்லாம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். இது அதாவது இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல வரக்கூடியது எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து கோஎஃபிஷியன்ட். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எவ்வளவு பெரிய சம்மா இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முக்கு நம்ம மாத்துறோம். அதுதான் நமக்கு அல்ஜிப்ராவோட மெயின் கான்செப்ட். எவ்வளவு பெரிய ஒரு பேஜுக்கு ஒரு சம் இருந்தா கூட அந்த சம்மை படிச்சு அதை வந்து அப்படியே ஈக்குவேஷன் ஃபார்முக்கு மாத்துறோம். அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம்ல எடுத்து மாற்றும் போதுதான் அதோட இது வந்து அவ்வளவு வேர்டிங் வந்து ஒரே ஈக்குவேஷனுக்குள்ள நம்ம கொண்டு வந்து அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இதுதான் மெயின் கான்செப்ட். அதுல வந்து நமக்கு என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம ஈஸியா நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட். அப்போ கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா இந்த வேரியபிள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். வேரியபிள்ஸ் அப்படின்னா இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல வரக்கூடியது எல்லாமே வேரியபிள்ஸ். இப்போ இது ஒரு எக்ஸ்பிரஷனா இருக்குது. எப்படி இருக்குது, எக்ஸ் பிளஸ் 4x இன்று 2^2 மைனஸ் 3/x அப்படின்ட்டு ஒரு வேரியபிளா இருக்குது. இப்போ வேரியபிள்னா என்னது, ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷனா என்னது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள், இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல வர்றது எல்லாமே. அடுத்தால கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா வேரியபிளுக்கு முன்னாடி வரக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸ் வேரியபிள் இருக்குது, இதுக்கு முன்னாடி வரக்கூடிய எக்ஸ் பிளஸ் 4x அப்படின்னா இந்த 4 அப்படிங்கிறது தான் நமக்கு கோஎஃபிஷியன்ட், அதாவது கெழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இந்த எக்ஸ் வேரியபிள்ஸ்க்கு கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம கெழுக்கள். வேரியபிள்ஸ் அப்படின்னா மாறிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த ரெண்டையுமே நமக்கு பிரிச்சு கொடுக்குது, அத டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அந்த பிரிக்கக்கூடியதுதான் ஆப்ரேட்டர்ஸ். ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் தான். பிளஸ்ஸையும் வச்சு நம்ம ரெண்டா பிரிக்கிறத பார்ப்போம், மைனஸையும் வச்சு நம்ம பார்ப்போம். மல்டிப்ளையும் டிவைடையும் வந்து நம்ம பார்க்க மாட்டோம். இங்க வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடியது வந்து நெட்வொர்க் கட் ஆகலன்னா தான் அதிசயம். இல்ல மாடர்ன் டெக்னாலஜி ரொம்ப அருமையா தான் இருக்குது. பட் இட் ஹஸ் லிமிட்டேஷன். என்ன பண்றது, அதெல்லாம் பொறுத்துட்டு தான் போகணும். ரைட். ஒரு சொல்லடை உண்டு,
ஓடுற வரைக்கும் வண்டி, ஓடலைன்னா சண்டி அப்படிம்பாங்க. அப்படியா? இப்போ எவ்வளவு கிராமங்கள்ல இந்த நெட்வொர்க் எல்லாம் கிடைக்குது உத்தேசமா? சார் இப்போ கரண்ட் இல்லாத கிராமமும் எனக்கு தெரிந்த வரைக்கும் இல்ல. மலைவாழ் மக்கள் அந்த இடத்துலதான் இருக்காங்க. அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருக்காங்க. சரி. மொபைல் நெட்வொர்க் எல்லா பக்கமும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியா? குட் குட். ஏன்னா ட்ரெயின்ல போனாலும் பேச முடியுது, எந்த காட்டுக்குள்ளேயும் பேச முடியுது. ஆனா மேற்கு தொடர்ச்சி மலையில மேல வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அந்த காணி மக்களுக்கு கிடைக்கல. அப்படியா? கொஞ்சம் பொறுமையா இருங்க, வந்துருவாரு. ஏன்னா அந்த அவருடைய சிஸ்டம் கொஞ்சம் மறுபடியும் ரீபூட் பண்ணி ஆரம்பிக்கணும். பரவாயில்ல, அல்ஜிப்ரா பத்தி ஏதாவது சொல்லு சொன்னாருன்னா ஒன்றும் தெரியாது சார். கேள்வி கேட்க விடுறதே இல்ல ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர். அதான் தப்பு. வருக வருக ஐயா. சார் வணக்கம். கொஞ்சம் தடங்களுக்கு வருந்துறேன் சார், திடீர்னு ஹேங் ஆயிடுச்சு சிஸ்டம். Don't worry about it. That's all inevitable. இது டெக்னாலஜி. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா சார்? இன்னும் வரல. கனி 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 கேக்குதா? கனிக்கு கேக்குதா சார்? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஆகுது ஐயா. ஷேர் ஆகுது. உங்களுக்கு கேக்குதா? ஆகுது ஐயா. உங்களுக்கு ஆடியோ கேக்குதா? சவுண்ட் வரல. கொஞ்சம் தடங்களுக்கு வருந்துகிறேன். ஓகே சார், அப்படி ஸ்டார்ட் பண்றேன் சார். ஓகேங்க. இந்த எக்ஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல வரக்கூடியது எல்லாமே நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்திருக்கோம். வேரியபிள்ஸுக்கு முன்னாடி வந்து வரக்கூடியது எல்லாமே கோஎபிசியன்ட், அதாவது கெழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இதை டேர்மா நம்ம பிரிக்கிறோம். அந்த டேர்மா நம்ம பிரிக்கக்கூடியதுதான் இந்த பிளஸ் இந்த மைனஸ் வந்து பிரிக்குது. இதை பிரிக்கதான் டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இது எக்ஸுங்கிறது தனி டேர்ம், 4x × 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது தனி டேர்ம். இதுல இந்த பவர்ல வரக்கூடிய 2 வந்து நம்ம எக்ஸ்போனன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதைதான் நம்ம பெராந்தசிஸ், இந்த பிராக்கெட்டை வந்து பெராந்தசிஸ். அல்ஜிப்ராவில் வந்து நிறைய இடத்துல மல்டிப்ளை அப்படின்னு வரக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாம் டாட் வைப்போம், அப்படி இல்லைன்னா பிராக்கெட் போடுவோம். இப்போ எக்ஸ்பிரஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா P(x) = x + 4 அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். இதை தான் நம்ம எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே ஈக்குவேஷன் அப்படின்னா x + 4 = 0. அது நம்ம பின்னாடி நம்ம எப்படி வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல என்ன இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா டேர்ம்ஸ் இருக்கும். அப்ப நம்ம 2 டேர்மா நம்ம பிரிக்கிறோம். அப்போ டேர்மை பிரிக்கிறது வந்து பிளஸ் அப்படி இல்லைன்னா மைனஸ். இதை வச்சுதான் எத்தனை டேர்ம் நம்ம பிரிக்குது. இப்போ x + 4 +5 இல்ல +y அந்த மாதிரி பிரிச்சோம் அப்படின்னா +y அப்படின்னு போட்டா அங்க 3 டேர்ம், +y - z அப்படின்னு போட்டா 4 டேர்ம். அந்த மாதிரி எத்தனை டேர்ம் வேணாலும் நம்ம கொண்டு போகலாம். அப்போ அந்த டேர்மை பிரிக்கக்கூடியது வந்து பிளஸ். இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல வரக்கூடியதுதான் நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இல்லாம வரக்கூடியது, அது நம்பர் மட்டும் வரக்கூடியதுதான் நம்ம கான்ஸ்டன்ட். இதுலயும் நமக்கு வேரியபிள் இருக்குது, பட் வேரியபிள் x⁻0 அப்படின்னு இருக்குது. x⁻0 அப்படின்னா 1 அப்படின்னு மீனிங். அப்போ 1 × 4 4 வந்துடும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடியதுதான். அதாவது அல்ஜிப்ராவில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ், இப்ப இங்க எத்தனை 3 பொருட்கள் இருக்குது. 3 யூனிட்ல 3 பொருட்கள் இருக்குது. இந்த 3 பொருட்களையுமே நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ் அப்படின்னு ஒரு படிக்கல் மாதிரி ஒரு பொருளை வந்து எடுத்துக்கிடுதோம். அதனாலதான் நம்ம அல்ஜிப்ராவில் வந்து எப்பொழுதுமே எக்ஸ் அப்படின்னு எடுப்போம், இல்ல ஒய் அப்படின்னு எடுப்போம், இல்ல இசட் அப்படின்னு எடுப்போம். அப்ப இங்க இருக்கக்கூடிய திங்ஸ் அதுதான் நம்ம எக்ஸ். அந்த திங்ஸும் இந்த எக்ஸும் சேம் ஈக்குவலா இருக்கும். எனி பாலினாமியல், இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே பாலினாமியல் தான். அந்த பாலினாமியல்ல இதை வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். x-r1, x-r2, x-r3 இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே ஃபேக்டர்ஸ், அதாவது தமிழ்ல காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். எவ்வளவு பெரிய ஈக்குவேஷனா இருந்தாலும் அதை வந்து காரணிகளா நம்ம பிரிக்கணும். காரணிகளா பிரிச்சாதான் அதோட வேல்யூ. இப்போ x³ 3 மடங்கு 5 மடங்கு அப்படிலாம் வரும். அப்போ x⁻5 வரும். அப்போ அதை தனித்தனி ஃபேக்டரா நம்ம பிரிப்போம். அந்த தனித்தனி ஃபேக்டர் தான் காரணிகள். அந்த ஃபேக்டர்ஸ்ல வரக்கூடியதுதான் ஒவ்வொன்றும் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல எதெல்லாம் ரூட்ஸ் அப்படின்னா r1, r2, r3. தமிழ்ல இந்த ரூட்ஸை வந்து மூலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி
எக்ஸ்பிரஷன்ல இதை வந்து சொல்லும் போது பூஜ்ஜியங்கள், அதாவது ஜீரோஸ். நேம் ரெண்டுமே ஒண்ணுதான், R1 R2 R3ங்கிறது. எக்ஸ்பிரஷன்ல சொல்லும் போது இதை வந்து ஜீரோஸ், அதாவது பூஜ்ஜியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்துல ஈக்குவேஷன்ல சொல்லும் போது ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எந்த பாலினாமியலா இருந்தாலுமே நம்ம என்ன செய்யணும்னா தனித்தனி ஃபேக்டரா பிரிக்கணும். ஏங்கிறது ஒரு ஃபேக்டர் தான். x-1, x-2, x-R3, x-R4. அப்போ R1 R2 R3 R4 அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஈக்குவேஷனா இருந்துச்சுன்னா ரூட்ஸா இருக்கும். அதே இது எக்ஸ்பிரஷனா இருந்துச்சுன்னா ஜீரோஸா இருக்கும். ஏன் நம்ம ஈக்குவேஷனை பயன்படுத்துறோம்? ஈக்குவேஷனை பயன்படுத்தினா மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். எக்ஸ்பிரஷன்னா கொடுத்துருக்கத வந்து அப்படியே நம்ம எழுதிக்கிறது தான் நம்ம எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணாதான் ஒவ்வொன்றையுமே நம்ம சால்வ் பண்ண முடியும். இதுதான் 2x + 1 அப்படிங்கிறது எக்ஸ்பிரஷன். நமக்கு வெறும் எதுவுமே இருக்காது. இதை வந்து p(x) அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். ஃபங்க்ஷன் ஆஃப் x, f(x), g(x) அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிடுவோம். அது 2x + 5. அதே நேரத்துல ஈக்குவேஷனா இருக்கணும் அப்படின்னா 2x + 5 = 15. ஏதோ ஒரு நம்பர், இந்த 15 வந்து இந்த 2x + 5க்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்னு அதுக்கு மீனிங். இது வந்து ஒரே ஒரு ஈக்குவேஷன். நிறைய ஒரு வேர்டிங் ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கும். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம், TNPSC, NTSC, NNMS எக்ஸாம்லாம் நம்ம எழுதும் போது உள்ள பாத்தீங்கன்னா நிறைய வேர்டிங்ல இருக்கும். ஆனா அந்த வேர்டிங்ல இருக்கிறத ஒரே லைன், ஒரே தான் நம்ம எக்ஸ்பிரஷனா கொண்டு வந்துக்கிடுதோம். மறுபடியும் அந்த எக்ஸ்பிரஷனை வந்து ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணுதோம். ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா தான் சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ இது ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா என்ன செய்யும்? இந்த +5 அந்த பக்கமா போனா -5 ஆயிரும். அப்ப 10 இருக்கும். அப்போ 2x = 10 அப்படின்னா x = 10/2 = 5. இப்போ அந்த 5 வந்து நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். x-க்கு பதில் 5 போட்டோம்னா என்ன வரும்? 2 × 5 10. 2 5s are 10. 10 + 5 15. அப்ப ரைட் சைட்ல வந்து பேலன்ஸ் ஈக்குவலா இருக்கும். இந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஈக்குவேஷன் எதுவா இருந்தாலும் நம்ம அல்ஜிப்ராவை பொறுத்த அளவுக்கு நம்ம செஞ்ச கணக்கு கரெக்ட் அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, நெக்ஸ்ட் இதை வந்து திசையன்கள். இதை வந்து நம்பர் லைன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்கிலீஷ்ல. இந்த நம்பர் லைன்ல என்னைக்குமே சென்டர்ல குறிக்கக்கூடியது 0. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அல்ஜிப்ராவில இருந்து தான் கிராஃப் எல்லாமே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம எல்லாருமே என்ன பார்ப்போம்னா வெறும் நம்பர் மட்டும் தான் குறிக்க பார்த்துருப்போம். இது டெசிமல் நம்பர், ரேஷனல் நம்பர், ரூட்ல வரக்கூடிய எல்லாமே நம்ம என்ன செய்யலாம்னா கிராஃப்ல மார்க் பண்ணலாம் நம்பர் லைன்ல. அப்போ ரைட் சைட்ல வரக்கூடியது எல்லாமே நேர் எண்கள், அதாவது பிளஸ் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிராஃப்ல அப்படிதான் நம்ம செய்வோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல ரைட் சைடு வரக்கூடியது எல்லாமே நேர் எண்கள். அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல வரக்கூடியது எல்லாமே மறை எண்கள், அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ். சென்டர்ல பேலன்ஸ் பண்ணக்கூடியதுதான் நமக்கு 0 0. கிராஃப்லயும் ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல இருந்துதான் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுவோம். இதுக்கு பெர்பெண்டிகுலரா போடும்போது இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு போடும். அப்ப 4 குவாட்ரண்டா நமக்கு பிரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு, ஃபோர்த்து. அது நம்ம ட்ரிகனாமெட்ரி வரும்போது நம்ம எப்படிங்கிறத டீடைல்ஸா நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப நேர் எண்கள் ஸ்கேல்ல கூட நீங்க பாருங்க 1 2 3 4 5ன்னு 10 வரைக்கும் இருக்கும். ஆனா அந்த 10க்கு இடையில பாருங்க சின்ன சின்ன கோடா இருக்கும். அததான் நம்ம மில்லி மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ 10 மில்லிமீட்டர் சேர்ந்ததுதான் ஒரு சென்டிமீட்டர். அப்ப ஸ்கேல்லயே நமக்கு எல்லாமே இருக்குது. அதே மாதிரிதான் இங்க வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. இது 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 வரும்போது ஒரு பெரிய கோடு இருக்கும், 5 வரும்போது ஒரு சின்ன கோடு இருக்கும். ஸ்கேல்ல நம்ம ரெண்டுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம நம்பர் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்கேல்லே கொடுத்துருப்பாங்க. 10 அப்படின்னு வரக்கூடிய இடத்துலதான் சென்டிமீட்டர்ல 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 0க்கு 1க்கு இடையில 10 சின்ன சின்ன லைனா இருக்கும். அதை தான் நம்ம மில்லி மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்ப இதுல வந்து என்னது 2 மார்க் பண்ணணும். அப்போ 1 2 இந்த சைட்ல வரும்போது +2 இருக்கும். இப்ப 3.4 இது வந்து டெசிமல் நம்பர், தசம எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தசம எண்களை குறிக்கிறோம். வெறும் 0.4 இருந்துச்சுன்னா இந்த 0க்கும் 1க்கும் இடையில இருக்கும். பட் ஆனா நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3.4 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2 3 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டு ஆஃப்டர்ல நம்ம பாக்குறோம். அதுக்கு அப்புறமா 0.4 இந்த 2க்கு இடையில, அதாவது 3க்கும் 4க்கு இடையில 10 பார்ட்டா பிரிச்சுக்கிட்டு அந்த பார்ட்ல 4 பார்ட்ல பாயிண்ட் வைக்கணும். அததான் நம்ம 3.4.
அதே மாதிரி 7.02 இருக்குது. அப்ப அதே மாதிரி 7 வரைக்கும் ஒண்ணு எடுத்துக்கிட்டு அந்த 7 பார்ட்ல 10 பார்ட் பிரிக்கிறோம். அந்த 10 பார்ட்ல ஒரு பார்ட் எடுக்கிறோம். அந்த ஒரு பார்ட்ல 2 எடுக்கிறோம். அதுதான் 7.02. இதே மாதிரி எவ்வளவு நம்பர்ஸ் வேணாலும் நம்ம மார்க் பண்ணலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல போச்சுன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே வரும். இன்டிஜர்ஸ் தான் நம்ம கிராஃப்ல மார்க் பண்ணுவோம். அதனால இந்த இன்டிஜர்ஸ்ல வந்து தான் பிளஸ் நம்பர் இருக்கும், மைனஸ் நம்பர் இருக்கும், 0 இருக்கும். அதே மாதிரி இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் -1, இது -1 இங்க இருக்குது, -1.2. அப்ப என்ன செய்யலாம், -1 அப்படின்னாலே நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறோம். அப்போ -1 எடுத்துக்கிட்டு 0.2, அப்போ -1க்கும் -2க்கும் இடையில தான் நமக்கு இருக்கும். அதை 10 பார்ட்டா நம்ம பிரிச்சுக்கிட்டு அதுல 0.2 வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் -1, -3, -5 அப்படின்னு நமக்கு போயிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து நமக்கு கிராஃப் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. கிராஃப் வந்து 9th-க்கும் 10th-க்கும் மட்டும்தான் கிராஃப் இருக்கு. உங்களுக்கு 11th 12th வந்தா கிராஃப் வந்து எல்லாமே நம்ம பார்த்தா அப்ராக்சிமேட்டா தான் நம்ம போடுவோம். எலிப்ஸ் போடுவோம், ஹைப்பர்போலா எல்லாமே பார்த்தா அப்ராக்சிமேட்டா தான் போடுவோம். அப்ப அந்த அப்ராக்சிமேட்டா போடும்போது நமக்கு இந்த திசையன்கள், அதாவது இந்த நம்பர் லைன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும். எந்த அளவுக்கு நம்ம அப்ராக்சிமேட்டா தான். ஏன்னா 10th வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா கிராஃப் சீட் வச்சே நம்ம போட்டுக்கலாம். ஆனா 11th 12th காலேஜ்ல எல்லாம் நமக்கு கிராஃப் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து நம்ம என்ன நம்மளா அஷ்யூம் பண்ணி தான் போடுறோம். இல்ல ரைட் சைடு வருதா, லெஃப்ட் சைடு வருதா, ஒரு பேரபோலா போடுறோம்னா அது அப் வேர்டா இருக்கா, ரைட் வேர்டா இருக்கா, டவுன் வேர்டா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது. அது டைரக்ட்ரிக்ஸ் எல்லாமே பார்க்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நம்பர் லைன் வச்சுதான் நம்ம பார்ப்போம். சரி, இது வந்து இப்ப எக்ஸ்பிரஷன் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஈக்குவேஷன் வந்து பாக்குறோம் எப்படி அப்படின்ட்டு. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல என்னது, முன்னாடி இருக்கக்கூடிய ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட்டை தான் நம்ம எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த எக்ஸ்பிரஷன்ல என்னது, 5 அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு வேரியபிள். என்னைக்குமே வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிறது தான் நம்ம கோஎஃபிஷியன்ட். வேரியபிள் இல்லாம தனித்து இருக்கும், வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கிறது வந்து தான் நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இங்கேயும் வெறும் நம்பர்ஸ், அது நம்பர்ஸ் ரூட்டுக்குள்ள இருக்கலாம், தனியா இருக்கலாம், எப்படி வேணாலும் நம்பரா இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம கான்ஸ்டன்ட். இந்த ஒரு பார்ட்டை தான் நம்ம எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுதோம். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனும் இந்த எக்ஸ்பிரஷன் சேர்ந்ததுதான் நமக்கு ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் அப்படின்னா நமக்கு இஸ் ஈக்குவல் டு, ரெண்டையுமே சமப்படுத்துறது. சமப்படுத்துதல் வந்தா மட்டும்தான் நமக்கு அது ஈக்குவேஷனா இருக்கும். இப்ப இதுல எத்தனை டேர்ம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5x அப்படிங்கிறது ஒரு டேர்ம். இப்ப நமக்கு பிளஸ்ஸா வந்து பிரிக்குது. அப்போ மைனஸ், இங்க ஒரு 7 இருக்குது. அப்போ 7 ஒரு டேர்ம். இங்க ஒரு √2 இருக்குது. இந்த ரூட் இந்த பக்கமா ரைட் சைடுல இருக்கிற ரூட் லெஃப்ட் சைடு வந்தா மைனஸா வந்துடும் நமக்கு. சோ -√2 = 0 அப்படின்னு வரப்போ -√2. அப்ப இங்கேயும் 3வது டேர்மா பிரிக்கிறது மைனஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் பிரிக்குது. அதனாலதான் நமக்கு இங்க டேர்ம்ஸ் வந்து 3 டேர்ம்ஸா நமக்கு இருக்குது. நம்ம டேர்ம்ஸ் தெரிஞ்சாலே இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. லைக் டேர்ம், அன்லைக் டேர்ம். அல்ஜிப்ராவில் வந்து நிறைய பேர் இன்னைக்கு தப்பு பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா லைக் டேர்ம் அன்லைக் டேர்ம் தெரியாம தான் நிறைய பேர் இன்னைக்கு தப்பு பண்றாங்க. 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதே தான், எப்படி மல்டிபிள் பண்றது சார் அப்படின்னு நிறைய பேர் டவுட் பண்றாங்க. ஏன்னா 2 டேர்மை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா லைக் டேர்மா இருந்தா மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி சப்ராக்ட் பண்ண முடியும். அன்லைக் டேர்மா இருந்தா நம்ம ஆட் பண்ண முடியாது, சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும். அப்போ ஆனா மல்டிப்ளை பண்ணும்போது, டிவைட் பண்ணும்போதும் லைக் டேர்மா வேணாலும் இருக்கலாம், அன்லைக் டேர்மா வேணாலும் இருக்கலாம். அது நம்ம பவர் வச்சுதான் நம்ம பார்ப்போம். அதுவும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப 2 தான் நம்ம ஆட் பண்ணணும், இல்ல 2 நம்பரை டேர்ம் வந்து சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா லைக் டேர்ம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இருந்தா மட்டும்தான் ஆடும் சப்ராக்ட் பண்ண முடியும். அதாவது கூட்டவும் முடியும், கழிக்கவும் முடியும். சரி, இப்போ இதுல வந்து எத்தனை டேர்மா இருக்குது, 3 டேர்மா இருக்குது. 2x² + 3x - 5. இப்போ 3 டேர்ம். இந்த டேர்மை பிளஸ் பிரிக்குது, இந்த டேர்மை வந்து மைனஸ் பிரிக்குது. ஸோ இங்க 3 டேர்ம் இருக்குது. ஆல் ஆர் இது வந்து அன்லைக் டேர்மா நம்ம சொல்றோம். இது எல்லாமே 3மே அன்லைக் டேர்ம். ஏன்னா இங்க வந்து என்ன இருக்குது, வேரியபிள்ஸ், அதாவது கெழுக்கள் வந்து x² இருக்குது, இங்க ஒரு x இருக்குது, இங்க ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ 3 டேர்ம் வந்து 3 டேர்மா இருக்குது. ஆனா இது லைக் டேர்மா இல்ல. ஸோ இந்த 3ஐயும் என்ன செய்ய முடியாது, ஆட் பண்ணவும் முடியாது, சப்ராக்ட் பண்ணவும் முடியாது.
இதை வந்து ஃபேக்டரா மட்டும்தான் நம்மளால பிரிக்க முடியும். ஓகே, இப்போ லைக் டைம் அப்படின்னா எப்படி இருக்குது? 2a² + 3a² + 7 இருக்குது. அப்போ இங்க வந்து a² வந்து ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்குதுன்னா சேமா இருக்குது. வேரியபிள்ஸ் ரெண்டும் சேமா இருக்குது. வேரியபிள் ரெண்டும் சேமா இருந்தா மட்டும்தான் நம்ம லைக் டைம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ரெண்டையும் நம்மளால ஆட் பண்ண முடியும். லைக் டைம் ரெண்டு ஈக்குவலா இருக்குது. a² இருக்குது, x. இதுவும் நேரத்தே நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம ஒண்ணு பார்த்துருந்தோம். அதுதான் இங்க பயன்படுது. இப்ப இந்த ரெண்டுக்கும் காமனா என்ன இருக்குது? a² இருக்குது. ஸோ a² காமனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க ஒரு 2 இருக்குது, இங்க ஒரு 3 இருக்குது. அப்போ 2 + 3 5a². அப்போ லைக் டேம். அப்போ லைக் டேமா இருந்தா மட்டும்தான் ஒரு 2 டேம், அதாவது 2 பாலினாமியலை ஆட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா சப்ராக்ட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இது வந்து நமக்கு பேசிக்கா தெரியக்கூடியது. இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு அல்ஜிப்ராவில இருந்து உங்களுக்கு டவுட்டே வராது. ஆட் பண்ணனாலும் சரி, மல்டிப்ளை பண்ணாலும் சரி, சப்ராக்ட் பண்ணனாலும் சரி, ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னாலும் சரி, உங்களுக்கு டவுட்டே வராது. இந்த 6 கான்செப்ட் மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. டிவிஷன், அதாவது ax = b இருக்குது. டிவிஷன் அப்படின்னா சேம், ரெண்டு பக்கமும் டிவைட் பண்றோம். அப்போ ஏவும் கேன்சல் ஆயிரும். அப்போ x = b/a இருக்கும். ஓகே, மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா இப்போ இன்னொன்னு நம்ம தெரியணும். ஒரு ஈக்குவேஷன்ல ரெண்டு பக்கமும் சேமான நம்பரால மல்டிப்ளை பண்ணாலும் சரி, டிவைட் பண்ணாலும் சரி, அந்த வேல்யூ வந்து மாறாது. இது வந்து அல்ஜிப்ராவில் ஒரு பெரிய பேசிக் கான்செப்ட். அப்ப ரெண்டு பக்கமும் 5 கொண்டு ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணா அதோட வேல்யூ மாறாது. இப்ப ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணாலும் வேல்யூ மாறாது. ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணாலும் அதோட வேல்யூ வந்து மாறாது. இப்போ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா போத் சைட்ஸ் வந்து ஏவால மல்டிப்ளை பண்றோம். இங்கேயும் ஏவால மல்டிப்ளை பண்றோம், இங்கேயும் ஏவால மல்டிப்ளை பண்றோம். அப்போ ஏவும் கேன்சல் ஆயிரும். அப்போ x = ab. அதே மாதிரி சப்ட்ராக்ஷன், அதே மாதிரி ரெண்டு பக்கமும் சப்ட்ராக்ட் பண்றோம் -a வால. அப்போ இதோட வேல்யூ மாறாது. ஆனா இந்த பக்கமும் +a-வும் -a-வும் கேன்சல் ஆயிரும். அப்போ x = b - a. அதே மாதிரி தான் அடிஷன். இங்க x - a என்ன செய்யறோம்? +a-வால ஆட் பண்றோம். +a-வால ஆட் பண்ணும்போது என்னவாகும்? +a-வும் -a-வும் தான் கேன்சல் ஆகும். x = b + a. அதே மாதிரி இன்வர்ஷன், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்வர்ஷன் மல்டிப்ளை டிவைட் பண்ணும்போது ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அததான், அதாவது 1/x = a அப்படின்னா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை. இந்த x அங்க போயிடும், a கீழே வந்துடும். அப்போ 1/x = a இன்வர்ஷன் பண்ணோம்னா அப்படியே மாறிடும். x = 1/a. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட், இதுலயும் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது. √x = a-வா இருந்ததுன்னா இது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது √x சேர்ந்ததுதான் ஒரு x-ஆ இருக்குது. √x சேர்ந்ததுதான் ஒரு x. 2 அரை மடங்கு சேர்ந்ததுதான் 1. அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஆஃபும் 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி x = +or -√a. இதுவும் ஒரு இம்பார்ட்டன் ஆனது. ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து x² இருந்துச்சுன்னா நமக்கு ரூட் வந்து 2 ரூட் கிடைக்கும். இங்க கியூப் இருந்துச்சுன்னா இங்க 3 ரூட் கிடைக்கும். இங்க அப்போ எக்ஸ்ல வந்து நமக்கு எத்தனை பவர் இருக்கோ அத்தனை ரூட் கிடைக்கும். சப்போஸ் இங்க x⁵ + 4x³ + 5x² அப்படி 5 நம்பர் இருந்தா கூட ஹையஸ்ட் பவர்ல எத்தனை இருக்குதோ அத்தனை ரூட், அத்தனை வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், அடிஷன், இன்வர்ஷன், ஸ்கொயரிங் அண்ட் ஸ்கொயர் ரூட், இந்த கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டுனா உங்களுக்கு அல்ஜிப்ரா அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸி. அல்ஜிப்ரானா இவ்வளவுதானா அப்படின்னு தெரியக்கூடிய அளவுல உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிரும். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட்னா என்னது? இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துடலாம். கான்ஸ்டன்ட், a symbol having a fixed numerical value. கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ, அதாவது ஒரு நம்பர் மட்டும்தான் நமக்கு வரும். அதை தான் நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் வந்து 5, 9, 10. இப்போ இந்த நம்பர் எங்க போட்டாலுமே இந்த நம்பர் வந்து நமக்கு மாறவே செய்யாது. 5 வந்து 5 தான். அது மல்டிப்ளை பண்ணாலும் சரி, ஆட் பண்ணாலும் சரி, 5 வந்து 5-ஆ தான் இருக்கும். அதனால எதுவுமே மாறாம இருக்கிறதுனாலதான் இது பிக்ஸ்டு நியூமெரிக்கல் வேல்யூ. நியூமெரிக்கல்னா நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வேரியபிள், சிம்பிள் விச் டேக்ஸ் வேரியஸ் நியூமெரிக்கல் வேல்யூ. அதாவது வேரியஸ் நியூமெரிக்கல் வேல்யூ நம்பர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்.
அதாவது இப்ப எக்ஸுக்கு பதில் 1 கொடுத்தா 1 இருக்கும், 2 இருந்தா 2 இருக்கும். இப்ப 9x 10y இது எல்லாமே வேரி. இப்ப 9x எக்ஸுக்கு பதில் 1 கொடுத்தா 9 × 1 9 இருக்கும். எக்ஸுக்கு பதில் 2 கொடுத்தா 9 2s 18 அப்படின்னு வந்துடும். எக்ஸுக்கு பதில் 3 கொடுத்தோம்னா 9 3s 27. 9 அப்படி மாறிட்டு இருக்கும். அதனாலதான் இதை வேரியபிள் எக்ஸ். ஆனா இந்த கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு அதே தான், மாறவே தெரியாது. நெக்ஸ்ட் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், கம்பைன்ட் வேரியபிள் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்னாலே நமக்கு 4 தெரியும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். இந்த 4 தான் பேசிக் ஆபரேஷன். அந்த பேசிக் ஆபரேஷன்ல அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் பயன்படுத்தி ஒரு வேரியபிளை 2ஆ பிரிச்சு வரக்கூடியதுதான் நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது 2x + 9x, அதாவது 10y - 7y. இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம பிரிக்கிறது வந்து இதுல என்னது பிரிக்குது? பிளஸ் பிரிக்குது. ஆனா இங்க வந்து மைனஸ் பிரிக்குது. சோ இங்க வந்து 2 டேர்ம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது டேர்ம்ஸ். The parts of an algebraic expression which are combined by the sign plus or minus are called the terms of the expression. ஒரு டேர்ம்ஸை வந்து பிளஸோ மைனஸோ அது எத்தனை டைம் ஒரு கம்பைன் ஈக்குவேஷன்ல இருந்து பிரிக்கக்கூடியதுதான் நம்ம டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் 6x + 1 அப்படின்னு இருக்குது, இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஆனா இதுல எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 2 டேர்ம்ஸ் இருக்குது. 6xங்கிறது ஒரு டேர்ம் அண்ட் 1 அப்படிங்கிறது ஒரு டேர்ம். அது மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த டேர்ம், அதாவது a term of an algebraic expression is a product of the factors. அதாவது ஒரு வேரியபிள்ஸுக்கு முன்னாடி வர்றதுதான் நம்ம கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க, இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன, அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா 2. அதே மாதிரி எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட் வந்து -9. நிறைய பேர் எப்படி தப்பு பண்றாங்கன்னா எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட் 9 மட்டும் தான் போடுறாங்க. பட் ஆனா அப்படி செய்யக்கூடிய அது முன்னாடி வரக்கூடிய சைனும் இந்த 9க்கு உள்ளதுதான். இதனாலதான் நிறைய இடத்துல ஆட் பண்ணும் போதும் சப்ரைட் பண்ணும்போதும் நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துலதான். ஒரு கோஎஃபிஷியன்ட் இது 9 அப்படின்னா வெறும் 9 மட்டும் சொல்லக்கூடாது, இந்த இடத்துல -9. அப்ப இந்த இடத்துல ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா 10 தான். பட் ஆனா இங்க இருக்கக்கூடியது +10 அப்படின்னு நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லைக் டேர்ம். The terms having the same algebraic factors are called லைக் டேர்ம். லைக் டேர்மா இருந்தா மட்டும்தான் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண முடியும். இதுல எது எதெல்லாம் லைக் டேர்ம்? 7x இருக்குது, 5x இருக்குது, 12x இருக்குது. ஆனா இருக்கக்கூடியது மொத்தம் 4 டேர்ம் இருக்குது. 4 டேர்ம்ல லைக் டேர்ம் வந்து இந்த 3, 7x 5x. ஏன் நம்ம லைக் டேர்ம் அப்படின்னு சொல்றோம்? இங்க x மட்டும்தான் இருக்குது, சேமா இருக்குது, அதுதான் லைக் டேர்ம். இப்ப நம்மளால இந்த 3 நம்பரையும் நம்ம ஆட் பண்ண முடியும். 7 5 கூட்டினா 12, 12 + 12 24x - 16 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்லைக் டேர்ம். அன்லைக் டேர்ம் அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் வித் டிஃபரண்ட் அல்ஜிப்ரிக் ஃபேக்டர்ஸ் ஆர் கால்ட் அன்லைக் டேர்ம். அதாவது வித்தியாசமான அன்லைக், அதாவது இந்த கெழுக்கள் வந்து வித்தியாசமா இருக்கும். இங்க 12x இருக்குது, இங்க 15y இருக்குது, இங்க 18z - 16. இப்ப பார்த்தா இந்த 12xங்கிறதுக்கும் 12y இந்த ரெண்டுக்கும் எதுவுமே லைக் டேர்மா இல்ல, எல்லாமே அன்லைக் டேர்மா தான் இருக்குது. இங்க x y z. ஸோ இந்த நம்பரை வந்து நம்மளால கூட்டவே முடியாது, இது வந்து ஒரு நம்பரா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது அன்லைக் டேர்ம். அப்போ லைக் டேர்ம் எப்படி இருக்குது, அன்லைக் டேர்ம் எப்படி இருக்குது, இது தெரிஞ்சாதான் நமக்கு ஒரு அல்ஜிப்ராவில் வந்து 2 நம்பரை ஆட் பண்றது, எப்படி மல்டிப்ளை பண்றதுங்கிறது நமக்கு தெரியும். அடிஷன் அண்ட் இப்போ நம்ம இது வரைக்கும் லைக் டேர்ம்னா என்னது, அன்லைக் டேர்ம்னா என்னது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 2 இதை எப்படி ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இப்போ 2 நம்பர் ஆடோ இல்ல சப்ரைட் எல்லாமே ஒண்ணுதான். ஆட் சப்ரைட் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? லைக் டேர்ம் ஒன்லி. எங்கெங்கெல்லாம் லைக் டேர்ம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பக்கமா எழுதிக்கிடுவோம். இப்ப 2 எக்ஸ்பிரஷன் இருக்குது. 11y + 7 அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன், 5y - 3 அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன். இப்ப இந்த 2ஐயும் ஆட் பண்ணணும் அப்படின்னா 2ஐயும் நம்ம என்ன செய்யணும்? லைக் டேர்ம் எல்லாம் ஒன்னா எழுதணும். அப்ப இதுல என்னென்னலாம் லைக் டேர்ம் இருக்குது? 11y இருக்குது, இந்த 2வது டேர்ம்ல ஒரு 5y இருக்குது. அப்ப 11yையும் + 5y, அப்போ 11y 5y நம்ம பக்கமா எழுதிக்கிடுதோம்.
அடுத்தால கான்ஸ்டன்ட் மாறிலி டேர்ம் இருக்குது. மாறிலி என்ன இருக்குதுன்னா இங்க ஒரு +7 இருக்குது, இங்க ஒரு -3 இருக்குது. இந்த இடத்துலதான் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடியது. ஏன்னா இந்த பிளஸையும் மைனஸையும் பக்கம் பக்கமா போடக்கூடாது. இது வந்து மேக்ஸ்ல அப்படி ரூல்ஸே வரக்கூடாது. அதனாலதான் இந்த பிராக்கெட் ஏற்கனவே parenthesis அப்படின்னு ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அல்ஜிப்ராவை பொறுத்த அளவுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு பிராக்கெட் பயன்படுத்தலாம், இல்ல டாட்டையும் நம்ம பயன்படுத்தலாம். இப்ப இந்த ரெண்டையும் பார்த்தோம்னா என்ன இருக்கும்? அப்போ காமனா நம்ம எடுத்துக்கலாம். காமனா ஒய் எடுத்துக்கிட்டோம்னா இங்க 11 + 5. இதுவும் நம்ம நேரத்தே பார்த்தோம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் பரிமாற்று பண்பு, அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில இருந்தா நம்ம இந்த ஒய்யை வந்து காமனா வெளியே எடுக்கிறோம். அப்போ 11 + 5. இந்த பக்கம் பார்த்தா பிளஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்றோம். நமக்கே தெரியும் சைன் சேஞ்சா இருந்து மல்டிப்ளை பண்ணா மைனஸ், சைன் ரெண்டும் சேமா இருந்து மல்டிப்ளை பண்ணா பிளஸ். அதாவது பிளஸும் பிளஸும் பிளஸ், மைனஸும் மைனஸும் பிளஸ், பிளஸையும் மைனஸ் ஆல்டர்னேட் சைன்ஸ் ஆர் ஈக்குவல் மைனஸ். அப்போ பிளஸும் மைனஸும் மைனஸ் ஆயிரும். அப்போ 11 5 கூட்டினோம்னா 16y அப்படின்னு கிடைக்கும். 7ல இருந்து 3 கழிச்சோம்னா 4. இப்போ இங்க 2 டேமா இருக்குது. இந்த 2 டேமையும் ஆட் பண்ணி ஒரே டேமா நம்ம 2 எக்ஸ்பிரஷனா இருக்குது, அதை கூட்டி ஒரே எக்ஸ்பிரஷனா கொண்டு வந்துட்டோம். அப்ப ஆட் பண்ணனாலும் ஒரே கான்செப்ட் தான், சப்ராக்ட் பண்ணனாலும் ஒரே கான்செப்ட் தான். அது ஆட்னா பிளஸ் வரும், சப்ராக்ட்னா மைனஸ் வரும். நோட், unlike terms cannot be added or subtracted. unlike term இருந்தா மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆட் பண்ணவும் கூடாது, அதை சப்ராக்ட் பண்ணவும் முடியாது. ஓகே, அடுத்தால வந்து நமக்கு அல்ஜிப்ரா அப்படின்னாலே இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஒரு 10 ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு எல்லா காலேஜ்ல இருந்து 8th ஒரு 6 ஈக்குவேஷன் ஸ்டார்ட் ஆகுது. காலேஜ் வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் தான் பயன்படுகிறது. அது என்னங்கிறத நம்ம இப்ப பார்க்க போகிறோம். இப்ப இதை வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், 2 லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா லீனியர் ஈக்குவேஷனா வெறும் ஒரே ஒரு ஃபங்க்ஷன், லீனியர் ஃபங்க்ஷன், அதாவது எக்ஸ் ஒய் இசட்ல வரக்கூடியதெல்லாம் லீனியர் வேரியபிள். அதாவது ஏஎக்ஸ் + பிஒய் + சி அந்த மாதிரி வந்தா லீனியர் ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பத்தி பார்க்க போறோம். குவாட்ராட்டிக் அப்படின்னா இங்க ஸ்கொயர்ல வரும். அப்போ இந்த ax² + bx + c = 0. இந்த ஃபார்முலா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து இதுக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து -b ± √b² - 4ac/2a. எவ்வளவு பெரிய ஈக்குவேஷனா இருந்தாலும் நம்பரா இருந்தாலும் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம இங்க +or - போடுறோம் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏன் ஃபர்ஸ்டே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இங்க ஸ்கொயரா இருந்தா 2 ரூட் இருக்கும். அப்போ ஒரு நேரம் இந்த ரூட் கூட பிளஸ் பண்ணும்போது ஒரு ரூட் கிடைக்கும், மைனஸ் பண்ணும்போது ஒரு ரூட் கிடைக்கும். நம்ம மேக்ஸ்ல நீ ஒரு ஃபார்முலா எழுதணும் செய்யணும்னாலே ஏன் எதற்கு அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு அங்கேயே உன்னோட ஆன்சர் வந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஒரு ஃபார்முலா எழுதுறோம், ஏன் இதுல +or - போடுறோம் அப்படின்னு நீங்க அங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரி, நெக்ஸ்ட் அல்ஜிப்ராவா இருக்கட்டு, ட்ரிகனாமெட்ரியா இருக்கட்டு, இந்த ஃபார்முலா வந்து நமக்கு இந்த 10 ஃபார்முலாவும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸ்ல அல்ஜிப்ரானாலே இது தூக்கத்துல கேட்டா கூட இந்த ஃபார்முலாவை நம்ம சொல்லணும். a + b² = a² + 2ab + b². அதே மாதிரி a - b² = a² - 2ab + b². அதே மாதிரி இது வந்து ஸ்கொயர் ஃபங்க்ஷன், இங்க வந்து கியூப் ஃபங்க்ஷனா இருக்கும். a + b² = a. இந்த ரெண்டுக்குமே பார்த்தா வேற ஒண்ணுமே டிஃப்ரெண்ட். நீ ஒவ்வொன்றும் ஃபார்முலா படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஒரு ஃபார்முலா படிச்சுக்கிட்டா போதும். இங்க மைனஸ் வந்தா 2ab மைனஸ் வருது, வேற எல்லாமே சேம் தான். அப்ப 2 ஃபார்முலா படிக்கும்போது என்ன செய்யணும்னா கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஃபார்முலா ஏன் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா பெரிய பெரிய நம்பர், இப்ப 105 ஸ்கொயர் பண்ணுதோம் அப்படின்னா 100 + 5² அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அப்ப 100 வந்து ஸ்கொயர் பண்றது ஈஸி தான், 5 ஸ்கொயர் பண்றது ஈஸி தான். இப்ப அதே மாதிரி 98 ஸ்கொயர்னு பண்ண போறோம். அப்போ 100 - 2², அதாவது பெரிய பெரிய நம்பர் எல்லாம் சின்ன நம்பரா ரெடியூஸ் பண்ணதுக்காக தான் இந்த 2 ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துறோம். அதை வேணா இன்னொரு நாளைக்கு தனியா நம்ம எப்படி ஷார்ட்கட்டா பண்ணலாங்கிறத பார்க்கலாம். a + b² அதே மாதிரி a³ + 3ab + a + b + b³. அதே மாதிரி இங்க பிளஸ் வரும்போது இங்க எல்லாம் பிளஸ், எல்லாமே பிளஸ்ஸா வந்துடும். a - b² சைன் வந்து ஆல்டர்னேட்டா மாறிக்கிட்டே இருக்கும்.
இங்க வந்து a கியூபா இருக்கும் -3ab இன்று a மைனஸ் b மைனஸ் b கியூப். நெக்ஸ்ட் 5th இதுவும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். எப்படி a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் இம்பார்ட்டனோ அதே மாதிரி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரும் இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. a பிளஸ் b இன்று a மைனஸ் b. இது ட்ரிகனாமெட்ரியில அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடியது. இந்த 3 ஃபார்முலா தான் உனக்கு 10th நீ பாத்தீங்கன்னா ஒரு 5-6 எக்ஸசைஸுக்கு அந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் a பிளஸ் b இன்று a மைனஸ் b இந்த ஃபார்முலா தான் நமக்கு அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். ஆனா நம்ம ஏன்னே தெரியாது. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இது a கியூப் பிளஸ் b கியூப் சீக்வல் டு a பிளஸ் b இன்று a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b கியூப். அதே மாதிரி a கியூப் மைனஸ் b கியூப் சீக்வல் டு a மைனஸ் b இன்று a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b கியூப். இப்போ இந்த 3 ஃபார்முலாவுமே பார்த்தோம்னா நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. இந்த 3லயும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமை அப்படின்னா இந்த 3 ஃபார்முலாவை நம்ம ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னா ஃபேக்டரா பிரிக்கிறதுக்காக பயன்படுத்துறோம். ஆல்ரெடி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபேக்டரா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் a கியூப் பிளஸ் b கியூப் a கியூப் மைனஸ் b கியூப் இந்த 3 ஃபார்முலா இருக்கும். இந்த 3 ஃபார்முலாவுமே நமக்கு ஃபேக்டரா பிரிக்குது. ஃபேக்டர்னா மல்டிபிள்ஸ்ல இருக்கும். மற்ற ஃபார்முலாலாம் நீ பாத்தீங்கன்னா பிளஸ்லயோ மைனஸ்லயோ தான் வரும். ஆனா இந்த மாதிரி மல்டிப்ளைல வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலாவுமே நீங்க ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ணி என்னது சேமா இருக்குது என்னது டிஃப்ரெண்டா இருக்குதுன்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்முலாங்கிறது படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. சம்ம பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். இங்க a பிளஸ் b கொடுத்த மாதிரி இங்க a பிளஸ் b பிளஸ் c ஹோல் ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் பிளஸ் 2 இன்று ab பிளஸ் bc பிளஸ் ca. இதே மாதிரி எத்தனை வேரியபிள் வேணாலும் வரலாம். அத்தனை டைம் போய்கிட்டே இருக்கும் நமக்கு. அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் ஏ இன்று எக்ஸ் பிளஸ் பி இதுவும் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனதுதான். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இந்த 2 மூலங்களையும் ஆட் பண்றோம். ரூட்ஸ் a பிளஸ் பி இன்று எக்ஸ் பிளஸ் ஏபி. அப்போ இதுக்கு நீ தனியா நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் இந்த 2ஐயும் ஆட் பண்றோம். a பிளஸ் பி இன்று எக்ஸ் அடுத்தால பிளஸ் ஏபி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இது இண்டக்ஷன் ஃபார்முலா. எக்ஸ் பவர் ஏ இன்று எக்ஸ் பவர் பி 2ஐயும் இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா இங்க பவர்ல ஆட் பண்ணணும். எக்ஸ் இன்ட்ரு ஏ பிளஸ் பி. அதே மாதிரி எக்ஸ் ஏ ஹோல் பவர் பி இருந்தா எக்ஸ் பவர் ஏ இன்ட்ரு பி. எக்ஸ் பவர் ஏ பை எக்ஸ் பவர் பி இருந்தா எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி. இங்க டிவைடா இருந்தா இங்க மைனஸ் ஆயிரும். இங்க மல்டிப்ளையா இருந்தா இங்க பிளஸ் ஆயிரும். எக்ஸ் பவர் 0 இப்போ எக்ஸ் பவர் 0 வேல்யூ வந்து 1. எக்ஸ் இன்ட்ரு ஏ ஹோல் பவர் ஏன்னா இது 2ஆ நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்போ உங்க பேஸ் ஈக்குவலா இருக்குது. அப்போ பவரை ஆட் பண்ணணும். இங்கேயும் அதே மாதிரி பேஸ் ஈக்குவலா இருக்கு. டிவைட்ல வந்தா மைனஸ் பண்ணணும். எக்ஸ் பவர் 0 வேல்யூ 1. இந்த கான்செப்ட்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நமக்கு இருக்கும். இப்போ அல்ஜிப்ரால நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னா எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம், இன்இக்வாலிட்டிஸ், ஃபார்முலா இது எல்லாமே ட்ரிகனாமெட்ரிக்கு பயன்படுகிறது. அதே மாதிரி வேரியபிள்ஸ் என்னது, இன்டர்செப்ட் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஏதாவது டவுட் செக்ஷன் இருந்தா டவுட் இருந்தா சொல்லுங்க. ஐயா இன்னும் நிறைய வகுப்புகள் நீங்க எடுக்கணும்னு ரொம்ப வேண்டிக்கிறேன். நிறைய விஷயம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிரமாதமா சொல்லி கொடுக்குறீங்க. அதனால பாலோட சொல்றேன், டாக்டர் திருமாவளவன் 2 பேரும் உங்கள்கிட்ட பேசி உங்களுக்கு எப்ப சௌகரியமோ குழந்தைகளுக்கு கண்டினியூட் ப்ரோக்ராம் இந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவையோ எப்ப உங்களுக்கு சௌகரியமா இருக்குதோ அப்ப செஞ்சீங்கன்னா ரொம்ப நன்றி. ஓகே ஐயா. ஓகே சார், இன்னைக்கு இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது ஐயா குழந்தைகளுக்கு. அதனால இப்ப நம்ம முடிச்சுட்டு அடுத்த ப்ரோக்ராம் போது இந்த இன்னைத்த ப்ரோக்ராம் கேள்விகளா இருந்ததுன்னா முதல்ல அதுல ஆரம்பிச்சிருவோம். கேள்விகள்லாம் ஆன்சர் பண்ணி அவங்க சாட் மூலம் அனுப்பட்டும். என்ன கேள்விகள் இருக்கிறத அனுப்பட்டும். ஓகே சார். ஸ்டூடண்ட்ஸ்களுக்கு சாட் பாக்ஸ்ல போட்டு தான் அப்படி நான் இது சாட் பாக்ஸ்ல போட்டு நான் கேட்டு உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். ஓகே சார், சாட் பாக்ஸ்ல போட்டு டவுட்ட சொல்லுங்க சார், நம்ம டவுட்ட கிளியர் பண்ணிக்கலாம். வெரி குட். அப்புறம் நீங்க மாசத்துக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு முறையாவது நீங்க இந்த மாதிரி மாசம் நீங்க நடத்தணும்னு ரொம்ப வேண்டிக்கிறேன். சரியா? ஓகே சார், ஓகே சார்.
ரொம்ப அருமையா சொல்றீங்க. அதனால குழந்தைகளுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். தேங்க்யூ ஐயா, ரொம்ப நன்றி ஐயா.